பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். 79வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாழ்த்துக்கள் வெறும் வார்த்தையா இருக்கிறதா, தேசம் உண்மையாலுமே சுதந்திரத்தோடு தான், விடுதலையோடு தான் இருக்கிறதா என்று பார்ப்போம் என்றால், சுதந்திரம் பெற்றுவிட்டதா என்று சொல்லி ஆச்சரியப்படுகிற விதத்திலே தேசம் அநீதியினாலும், அசுத்தத்தினாலும், கொள்ளையினாலும் நிறைந்து காணப்படுகிறது. ஆனாலும் வேதம் இந்த நாட்களிலே சொல்லுகிறது, நான் தேசத்தை ஆசீர்வதிப்பேன். இயேசு தேசத்தை ஆசீர்வதிக்க தன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தங்களை தாழ்த்தி அவர் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் ஆண்டவர் இந்த தேசத்திற்கு ஆண்டவர் சேமத்தை தருவார். ஆண்டவர் சுதந்திரமாய் கொடுத்த இந்த தேசத்திலே நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்க அவர் முகத்தை தேடுவோம். ஆண்டவர் சுதந்திரத்தை நிலைநிறுத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும் சுதந்திரமாக இருக்கும்படியா உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பு ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேல் இறங்கட்டும். கர்த்தர் நாள் வாழ்த்துக்கள் அவர்கள் மேல் அந்த ஒரு வாழ்த்துக்களாகவே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. இந்த இந்திய தேசத்தை ஆசீர்வதி, ஒவ்வொரு ஜனங்களையும், கோடிக்கணக்கான ஜனங்களை ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.